இந்த சூழல் வந்து புதுச்சேரியில் மட்டும் இல்லைங்க. இதோ என்னோட மாவட்டத்துக்கு பக்கத்தில் பாலக்காடுல இதே தான். இங்கே உள்ளே வந்தாங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியாக ஒருத்தங்களை திட்டி திட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் மீது அவர்களே உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய வெறுப்பு. இதன் காரணமாக பக்கத்து மாநிலங்களில் தனித்தனியாக இருந்தாலும் தமிழகத்தில் நாங்கள் ஒன்றா இருக்கிறோன்னு மக்கள் முன்பாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். 2019 தேர்தலில் அவரோட கட்சியில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள், மக்கள் வாக்களித்தார்கள். அவரை நம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தங்கள் பணத்தை போட்டு நேரத்தை செலவு செய்து அவருக்காக உழைத்தார்கள். ஆனால் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தான் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டு அவரை நம்பி கட்சியில் பயணித்த, கட்சிக்காக உழைத்த அத்தனை பேரையும் அம்போ என்று கைவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் என்றால் நான் கோவை தெற்கு தொகுதி மக்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். மிக சரியான ஒரு பதிலை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், தன்னுடைய கட்சிக்கு கூட விசுவாசமாக இல்லாத, கட்சியினுடைய தொண்டர்களை கூட காப்பாற்ற முடியாத ஒருவர் எப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எப்படி வீணா போகிறதுங்கிறதுக்கு அவருடைய கட்சி என்பது சாட்சி. அதனால புதிதாக கட்சி ஆரம்பிக்கின்ற எல்லாரிடமும் மக்கள், இவர் நமக்கு வேலை செய்வாரா, இவர் நம்முடைய குரலாக தொடர்ச்சியாக பயணிப்பாரா, தன்னுடைய கொள்கை அரசியல் என்று வருகின்ற பொழுது அதில் சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பாரா என்று பார்ப்பதற்கு திரு கமலஹாசனும் அவருடைய கட்சி என்பதும் சிறந்த உதாரணம். மக்கள் இந்த கட்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி என்று. நீங்க உங்களுக்கு எதெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் பொருத்தி பாத்திக்கோங்க.